ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அனாதையாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு செய்திருந்தாலும், ஒரு டிஎஸ்பி அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கிறது, அங்கு வர வேண்டாம், முன்கூட்டியே நிறுத்துங்கள் வாகனத்தை என்று சொல்லுகின்ற போது அதை மீறி அவர்கள் வருகிறார் என்றால் நான் கேட்கிறேன், இதுவே மற்ற கட்சிகள் இருந்தால் அப்படி அனுமதிப்பீங்களா? சின்ன சின்ன இயக்கங்கள் அமைப்புகள் மீறி போனால் அனுமதிப்பீங்களா? நீங்கள் உடனே தடுத்து நிறுத்த மாட்டீங்க? வாகனத்தில் இருக்கிற வண்டியை ஆஃப் பண்ணி சாவி எடுக்க மாட்டீங்க? ஏன் இங்கே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? ஒரு டிஎஸ்பி சொன்ன கேட்கல அப்படின்ன பிறகு அங்கே எஸ்பி வந்துருக்கணும்ல ஸ்பாட்டுக்கு, இல்லை அந்த ஜோன் ஐஜி லெவலில் வந்து வண்டியை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லை? ஆக காவல்துறை அவர்களும் இன்றைக்கு ஒரு சில காவல்துறை அல்லது சென்னையில் இருக்கிற நிர்வாக தலைமை அதிகாரிகளும் விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களால் மக்களுக்கு அவசரம் ஏற்படுகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது. திருச்சியிலே 15,000 பேர் வேலைக்கு போக முடியல, பலக்கணக்கான மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல, பள்ளிக்கு செல்ல முடியல, அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் இந்த முதல் பயணத்திலேயே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னேன். விஜய்க்கு மட்டும் தடை விதிக்க வேணும்னு சொல்லலை, அனைத்து ரோடுகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கும் தடை விதிங்க, எடப்பாடிக்கும் தடை விதிங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆகிய நீங்களும் ரோட் ஷோவை நடத்தாதீங்க அப்படி நான் சொன்னேன். அன்னைக்கு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தடை விதிச்சிருந்தா இன்னைக்கு 41 உயிர்கள் பலி போயிருக்காது. ஆக இங்கு மக்களுடைய வலிகளை, மக்களுடைய வேதனைகளை உணராமல் திரு நடிகர் விஜய் இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகத்தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இதிலே ராகுல் காந்தி தலையிடுகிறார், மோடி தலையிடுகிறார், அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விடக்கூடாது. தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும்.